சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. பாரதத்தின் பல பகுதிகளிலும் பரவலாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து மலைவாழ் மக்களும் பழங்குடி மக்களும் எப்படியெல்லாம் ஆயுதப் போராட்டத்தை நடத்தினார்கள் என்பதை கூறினீர்கள். நம் தேசத்தின் வடகிழக்கு பகுதிகளில் அப்போது என்ன நடந்தது தாயே? தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கேட்டான் சிறுவன் சிவா. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்களில் வடகிழக்கு பகுதிகள் அப்படி ஒன்றும் குறைந்து போய்விடவில்லை. கிழக்கிந்திய கம்பெனியை மூளையிலேயே கிள்ளி எறியும் வகையில் பெரும் போராட்டங்கள் நடக்கத்தான் செய்தன. அந்த போராட்டங்களில் 2 போராட்டங்கள் என் வரலாற்றில் மிக ஆழமாக பதிவாகிவிட்டன. அசாம் மலைவாழ் மக்களான காசிக்கள், சிங்போக்கள், இந்த 2 பிரிவு மக்களும் எப்படி பிரிட்டிஷாருக்கு எதிராக தங்கள் போராட்டங்களை நடத்தினார்கள் என்பதை சொல்கிறேன் கேள் என்று சொல்லி அந்த சிறுவனிடம் காசி மக்களின் போராட்டத்தை சொன்னேன். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக கிழக்கு பகுதியின் முதல் மிக பெரும் கிளர்ச்சி என்று அதை சொல்லலாம். எல்லா கிளர்ச்சிகளிலும் அப்பகுதி மக்கள்தான் முன்னணியில் நின்றார்கள் என்றாலும் அவர்களின் சக்தியை ஒருங்கிணைக்கவும் அவர்களை சரியாக வழிநடத்திச் செல்லவும் ஒருவன் தலைமை ஏற்பான். இங்கே காசி மக்களுக்கும் ஒருவன் தலைவன் ஆனான். மிகச் சிறு வயது. தன் இளமையை அந்த மக்களின் போராட்டத்துக்காகவே அர்ப்பணித்தான். வயது 32 கடந்த போது தன் வாழ்வையும் முடித்துக் கொண்டான். அந்த வீர இளைஞனின் பெயர் திரோட் சிங் சயாம். அவன் 1802 பிறந்து 1835 தன் வாழ்வை முடித்துக் கொண்டானே. ஆனால் அந்த குறுகிய வாழ்நாளில் என் சரித்திரத்தின் பக்கங்களில் நீங்கா இடம் பெற்றானே. இன்றும் அவன் நினைவு நாளை மேகாலயம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறதே. அந்த திரோட் சிங் காசி பழங்குடி மக்களின் தலைவர்களில் ஒருவனாகத்தான் இருந்தான். காசி மலைப்பகுதிகளில் ஒன்றான நோங்லாவின் சயம்லியே ஆட்சி குடும்பத்தின் வழித்தோன்றலாக இருந்தான். சியம்லி குலத்தின் வாரிசான அவன் காசி கூட்டமைப்பின் பொது பிரதிநிதியாக ஓர் அரசியல் அமைப்பு தலைவனாகவும் இருந்தான். காசி மக்கள் கூட்டமைப்பின் அதிகார பகிர்வு மையமாக திகழ்ந்தவன். அவன் அறிவித்த அந்த போர்தான் காசி ஆங்லோ போர் என வடகிழக்கின் தீரத்தை இன்றும் வரலாற்றில் உணர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவன் தீரத்தின் சிங்கம். ஆங்கிலேயர்களுடன் அவனுக்கு பிணக்கம் ஏற்பட்டதும் கூட அவர்களின் நயவஞ்சகத்தையும் ஏமாற்று வித்தையையும் அவன் புரிந்து கொண்டதால் தான் அசாமின் கீழ்ப்பகுதிக்கும் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் உள்ள சில்ஹெட் பகுதிக்கும் இடையே உள்ள மலைப்பகுதியில்தான் அந்த காசி மலைவாழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆங்கிலேயர்கள் வங்கத்தை பிடித்த அந்த பிளாசி போரின் தொடர்ச்சியாக வடகிழக்கிலும் தங்கள் ஆதிக்கத்தை விரிவாக்கிச் சென்றார்கள். அப்படித்தான் சில்ஹெட் பகுதியும் 1765 கம்பெனியாரின் கண்களில் பட்டு அவர்களின் ஆதிக்கத்துக்கு இலக்காகிவிட்டது. சொல்லப்போனால் அந்த பகுதி
ஆங்கிலேயர்களுக்கு முக்கியமான பகுதி, அவர்களின் வணிகத்திற்கு இதயம் போன்ற பகுதி. பர்மாவுக்கும் தாய்லாந்துக்கும் இன்னும் வியட்நாம், கம்போடியா, மலேசியா என மற்ற நாடுகளுக்கும் தங்கள் வர்த்தக ஆளுமையை விரிவாக்குவதற்கான நுழைவாயில் அது. அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பகுதியில் பிரிட்டிஷார் சாலை போடும் பணியில் ஈடுபட்டார்கள். அதுதான், அந்த வேலைதான் காசி மக்களுக்கும் பிரிட்டிஷாருக்கும் இடையே ஒரு போர் ஏற்படுவதற்கான வித்தாக மாறிப்போனது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.